ஹெல்த் கேஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆனஸில் ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு நிரந்தரமான தீர்வு, ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன தான் எடுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குங்க. இந்த ட்ரீட்மெண்ட், இந்த சிகிச்சை முறைகளை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், நிரந்தரமாக ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யுது? நிறைய பேர் இது வெளியில் சொல்கிறதுக்கு இது போய் எங்கே கன்சல்ட் பண்ணுறது, எப்படிங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு அது இன்னும் சிவியர் ஆகிடும். சிலர் சர்ஜரி லெவலுக்கு போயிடுறீங்க. நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறீங்க அப்படின்னாலும், இப்போ ஹெமராய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னல் பைல்ஸோ இல்லை எக்ஸ்டர்னல் பைல்ஸோ, அதாவது உள்மூலம் இல்லை வெளிமூலம் பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு முடிக்கிறீங்கன்னா திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் திரும்ப வந்திருக்கவங்களும் இருக்காங்க. 2 முறை சர்ஜரி பண்ணிட்டேன் திரும்பவும் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்றத பார்க்கலாங்க. முழுவதுமாக இதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முதல் முறையாக நம்மளுடைய உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். பொதுவாக இந்த ஆசனவாய் பகுதியில் இந்த பைல்ஸ் பிரச்சனை யாருக்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக உடல் உஷ்ணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பித்தம் அதிகரிச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு, வாதம் அதிகரிச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைல்ஸ் பிரச்சனை வரலாம். ரொம்ப நேரம் ஒரே இருக்கையில் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள், உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெஜிடபிள்ஸே சாப்பிட்றது கிடையாது, நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிறேன், ஜங்க் ஃபுட்ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ நிறைய சாப்பிட்றேன், நைட்டு நல்லா கண் விழிச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவோடு சேர்த்து பைல்ஸ் பிரச்சனையும் வரும். ஏன்னா மலச்சிக்கல் தான் இந்த பைல்ஸ் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாளுக்கு ஒரு முறை மோஷன் போகிற நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மோஷன் வர நேரத்தில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லைங்க, காலை மாலை 2 வேளையும் மலம் கழிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலையில் எழுந்திரிச்சுன்னே உங்களுக்கு மோஷன் போகலைன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பைல்ஸ் மாதிரியான தொந்தரவு இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது, ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு இருக்குனாலும், ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னு சொன்னாலும், பௌத்திர பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மெடிசன்ஸை இரவு நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, அப்படி என்ன மருந்துகள் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, பிஞ்சு கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு, அதுவும் உடல்லையே நிறைய பிரச்சனைக்கு முக்கியமானது கடுக்காய் ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை. பிஞ்சு கடுக்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை வச்சு செய்யக்கூடியது தான் மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தைலம் அப்படின்னு சொல்லலாங்க. இரவு நேரத்தில் இதை பால்லையோ இல்லை வெந்நீர்லேயோ 10 துளிகள் அளவுக்கு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. ஸோ இதை பிஞ்சு கடுக்காய் வச்சு செய்யக்கூடியது தான் இந்த மூலக்குடோரி எண்ணெய். ஒரு 10 துளி அளவுக்கு பால்லையோ தண்ணீர்லையோ கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் ஆறும், ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு நல்லாவே குணம் பெற்றுட்டு வரும். தொடர்ந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிவதை சூரணமும் பார்த்தீங்கன்னா, குடல் பகுதியில் ஐபிஎஸ் பிரச்சனை இருந்தாலும், அல்சர் பிரச்சனை இருந்தாலும், ஆசனவாய் பகுதியில் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு முக்கியமாக சிவதை சூரணம் பயன்படுது. ஸோ ரெகுலராக நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடலில் நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஸோ குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் சிவதை சூரணம் பயன்படுது. ஸோ தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் காஃபி டீ எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சில நேரங்களில் நீங்கள் குடிக்கணும்னாலும் நீங்கள் கொய்யா இலை தேநீரோ, செம்பருத்தி மலர்களை போட்டு தேநீரோ, இல்லை கருப்பட்டி காப்பியோ, இல்லை தனியா இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி விதைகள், ஸோ இதை சேர்த்தோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அப்படி பயன்படுத்தும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல், ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ காலை நேரத்தில் பழைய சாதம் சாப்பிட்றது சிறப்பானதாக இருக்கும். ஸோ ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பழைய சாதம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனுடைய நீர் ஆகாரம், ஸோ அந்த நீரில் மோர் சேர்த்தும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக கற்றாழை.
ஸோ கற்றாழையை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதனோட மோர் சேர்த்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். கற்றாழை மோர் குடிக்கிறது ஆசனவாய் பகுதியில் அந்த எரிச்சலை வந்து நல்லா குணமாக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கற்றாழை மோர் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ ரெகுலராக இந்த கற்றாழை மோர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், உடல் வெப்பம் நமக்கு நல்லாவே தனிய ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்கின் டேக் மாதிரி முளைச்சிருக்கும். முளை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னலாக ஒரு டேக் மாதிரி வந்திருக்கும். அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டேக் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சிகிச்சைகள் மருந்துகள் எடுக்க அது நல்லாவே சுருங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சிலருக்கு தெரியாது, மோஷன் போகும்போது ப்ளீடிங் இருக்கிறது, அப்படியே ஃப்ரெஷ் பிளட் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா குறைந்த நாட்கள்லேயே அதிகமாக நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமான பிளட் லாஸ் இருக்கும்பொழுதும் இந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இம்மிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஸோ பாவன கடுக்காய் மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல கடுக்காய் நல்ல பவுடர் செஞ்சுட்டு, கடுக்காயை நல்லா பவுடராக எடுத்துகிட்டு அதில் நெல்லிக்காய் சாறு விட்டு கரிசலாங்கண்ணி சாறு விட்டு அதிகமான முறையில் பாவனை செய்து எடுத்து தரக்கூடிய ஒரு மருந்து. இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நல்ல குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வாங்க. உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறி நமக்கு ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சலும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளாக இந்த பைல்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது, ஆனல் ஃபிஷரோடு சேர்ந்து ஃபிஸ்டுலா இருக்குது, கவலையே வேண்டாம். இந்த மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல தண்ணீர் குடிக்கிறது, நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், வெள்ளை பூசணி சாறு எடுத்துக்கலாம். இதனோட வாழைத்தண்டு சாறு, மஞ்சள் பூசணி உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. சௌ நூக்கல் இது எல்லாமே நம்ம அதிகமாக உணவில் சேர்த்து எடுக்க நம்ம உடலில் அதிகமான இருக்கக்கூடிய உஷ்ணம் நல்லாவே தனிய ஆரம்பிச்சிடும். ஸோ இரவு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி மருந்துகள் எடுக்கும்பொழுது அந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவே இருக்காதுங்க. ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்கள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, பைல்ஸோ ஃபிஷரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம் வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.